எத்தனை மணி வரும்? 1:50. குப்பையா கடந்த கவருக்குள்ள கொத்து கொத்தா 45 சவரன் தங்கமா? என்ன நினைச்சீங்க அந்த நகையை பார்த்தோன்னே? உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பயம் தான் சார் தோணுச்சு. திரும்பி அவங்ககிட்ட கொடுத்துடணும், இவ்வளோ நகையா இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம் அதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப துளி தங்கம் குறையாம திருப்பி கொடுத்த அந்த மனசு தாங்க கடவுள். அன்று 1.25 லட்சத்தை திருப்பி கொடுத்த கணவரையே மனைவி மிஞ்சிட்டாங்க. சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய தெருக்கள்ல குப்பைகளை சேகரிக்கும் பணியதான் தூய்மை பணியாளர் பத்மா அப்படின்றவங்க மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கீழே ஒரு கவர்ல கொத்து கொத்தா தங்க நகைகளை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்திருக்காங்க. யாரோட நகையோ இது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவங்க கிட்ட இதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு உடனடியா காவல் நிலையத்துக்கு துளி தங்கம் குறையாம அப்படியே அந்த தங்க நகைகளை எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. நங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் அப்படின்றவங்க ஏற்கனவே தங்க நகைகளை காணும் அப்படின்னு புகார் கொடுத்திருந்ததுனால இந்த தங்க நகைகள் அவங்களோடது தானா அப்படின்னு சோதிக்கப்பட்டு உரியவர்கிட்டயே அந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பழைய தங்க நகைகளை வாங்கி விற்கக்கூடிய இவங்க இன்னொரு கஸ்டமர் கால் பண்ணதுனால தெரியாம அந்த நகைகள் அங்கேயே தவற விட்டுட்டு போனதாகவும் அது காணாம போனதுனால தவிச்சு போனதாகவும் நடுங்கி போயே சொல்றாங்க. பத்மா அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறதுக்கு அவங்களுடைய கணவர் தான் இன்ஸ்பிரேஷனா. ஆட்டோ டிரைவரான சுப்பிரமணி அவர்கள் 5 வருடத்துக்கு முன்னாடி தான் பார்த்த 1.25 லட்சத்தை அப்படியே உரியவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து பல பாராட்டுகளை அள்ளி குவிச்சிருந்தாங்க. கணவர் எவ்வழியோ மனைவியும் அவ்வழியே அப்படின்ற மாதிரி சொக்க தங்கங்களா இன்னைக்கு சுப்பிரமணி அவர்களும் பத்மா அவர்களும் அத்தனை நல்ல உள்ளங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டு இருக்காங்க. என்னதான் வறுமை இருந்தாலும் பல லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அடுத்தவங்களோட காசு கொஞ்சம் கூட நமக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு உரியவங்க கிட்டேயே அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த மனசை நிச்சயமா பாராட்டலாம் இல்லையா? நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா முரளி இணைந்து நடித்த பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.